வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் போர்போன் பிஸ்கட் செய்ய போகிறோம். ஒரு பவுலில் 1.5 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர், 1/2 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதோட 1/2 கப் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதோட ஒரு முட்டை சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் கொக்கோ பவுடர் முதல்ல டஸ்ட் பண்ணி விட்டுறலாம். பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துப்போம். சுகர் கிறிஸ்டல்ஸ் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுவோம். ஸ்க்யூர் யூஸ் பண்ணி பிஸ்கட்ஸில் ஹோல் போடலாம். பேக்கிங் ஷீட் லைன் பண்ண ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த பிஸ்கட்ஸை பேக் பண்ணுறதுக்காக ப்ளேஸ் பண்ணலாம். $180°C 10 minutes ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 minutes பேக் பண்ணி எடுத்துப்போம். பிஸ்கட்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கும்போது பட்டர் க்ரீம் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். ஒரு பவுலில் 100 கிராம் பட்டர், 1 கப் ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கால் கப் நியூட்டெல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பட்டர் க்ரீம் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிருச்சு.
இதை ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் பிஸ்கட்ஸ் பேக் ஆயிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற பிஸ்கட்ஸும் பேக் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பிஸ்கட்ஸில் ஃப்ராஸ்டிங் பைப்பிங் பண்ணலாம். ஒரு செட் ஆஃப் பிஸ்கட்டை அப்சைட் டவுனாக வச்சுட்டு அதில் பட்டர் க்ரீம் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பைப்பிங் பண்ணலாம். இன்னொரு பிஸ்கட்டால் க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பிஸ்கட்ஸும் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். போர்பன் பிஸ்கட்ஸ் ரெடி.